சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பாண்டிராஜ் இயக்கத்தில் சூர்யா, பிரியங்கா அருள்மோகன், சத்யராஜ் நடிக்கும் எதற்கும் துணிந்தவன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். VGP Marine Kingdom, Chennai. ஓகே, ஃபர்ஸ்ட் சீரியஸான ஒரு மேட்ரு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஜாலியாக அப்படியே பேசுவோம். சீரியஸான மேட்ரு என்னன்னா, நேற்று தாமரை அக்கா வந்து அல்டிமேட்டில் ஏதோ என்னை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் யாரோ சில மேட்ரு வந்து அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்கள பற்றியெல்லாம் ஏதோ இந்த ஃபேன் கிளப்பில் இருக்கவங்க போட்டுட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்கள அப்படியே போக விட்டுருணுங்க. இந்த படத்தில் வர மாதிரி சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க, நம்மளை நெகட்டிவாக காட்டுறவங்க, அவங்களெல்லாம் அப்படியே போக விட்டுருணும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க ஏதாவது பண்ணுறாங்கன்றதுக்காக நம்மளும் திரும்பி போய் பண்ணணும் அவங்கக்கிட்ட அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் பண்ணுற எடிட், நீங்கள் பண்ணுற ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். பட் அவங்கள யாராவது ஒருத்தர் ஏதோ நம்மளை பேசுகிறாங்கங்கிறதுக்காக அவங்களுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க, பண்ண வேண்டாம். அது என்னோடய ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க எல்லாருமே. ஓகே, அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஃபேன் பேஜஸ் எல்லாத்துக்குமே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பேர் இவ்வளோ சப்போர்ட் இருக்குமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. மற்றவங்க யாராவது ஹாய் ப்ரோ, சதீஷ் சிங்கிங் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது பிரதர். நீங்கள் பாடுறது எல்லா பாட்டுக்கும், எடிட்டிங்கில் நீங்கள் பாடுற எல்லா பாட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இருக்கிறது எங்கே? நான் ஊட்டியில் இருக்கேங்க. ஸோ யாருமே எந்த போஸ்ட்டுமே என்னை பற்றி யாராவது பிக் பாஸ் அல்டிமேட்டில் தப்பாக பேசினா அவங்களுக்கு யாருக்கும் எந்த போஸ்ட்டுமே தப்பாக நீங்கள் போட வேணாம், விட்டுருங்க. அவங்கள அப்படியே போக விட்டுருவோம். ஜாலியாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோம். அதை விட்டுருங்க. அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. நானும் பார்த்தேன், ட்விட்டர்லலாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், நிறையா போஸ்ட்ஸ் பார்த்தேன். அப்படியே இருக்கட்டுங்க. அவங்க பாட்டுக்கு போட்டுட்டு இருந்தால் நம்ம பார்க்கலன்னா அவங்களே கொஞ்ச நாள் கழித்து அந்த போஸ்ட் போடுறத மறந்துடுவாங்க. இன்னொரு விஷயம், ஹாப்பியான விஷயம் என்னென்னா, அந்த போஸ்டெல்லாம் போடுறாங்கல்ல, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நம்மளை பற்றி போடுறாங்களே போஸ்ட் இந்த ட்விட்டர்லலாம் நெகட்டிவாக, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் இந்த போஸ்ட் போடுறது வந்து எனக்கு எப்படின்னா, என்னை பற்றி தெரியாத யாரோ ஒருத்தர் என்னை பற்றி போடுறாங்க பாரு, அந்தளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நான் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கங்க. அவ்வளோதான். இது மட்டும்தான் சீரியஸான டாபிக், வேறு எதுவுமே இல்லை. இப்போது மேடம் கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா ஜாலியாக கேட்க. ரூத் கேசியா, ஹாய், எப்படி இருக்க? ஹாய் மாஸ்டர்னு சொல்லிருக்கா. தாமரை இப்போதானங்க சொன்னேன் தாமரையை திட்டாதீங்கன்னு, மறுபடியும் திட்டுறீங்க. விட்டுருங்க, தாமரையை திட்டாதீங்க. ஓகே, நம்ம மேலே வரும்போது தான் நம்மளை இந்த மாதிரிலாம் நிறையா பேர் கிரியேட் ஆவாங்க. நம்மளை பிடிக்காது, அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, அதுவே பார்த்தா தான் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, வேற என்ன வேணும்? அதேண்ணா இந்த பேஜை பற்றி சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். சைஜி மேம் அடிக்ஷன் இந்த பேஜ் இல்லைங்க, எல்லா ஃபேன் பேஜஸ் பற்றியும் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பண்ணி எங்களுக்காக போடுறீங்க. சில ஃபோட்டோஸ் எல்லாம் நானே பார்த்ததில்ல, எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சில வீடியோஸ் எல்லாம் எங்கேயோ எப்போ நான் ஆடின வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து போடுறீங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. மன்னிச்சிருங்க, தப்பான டைமில் கால் வந்துச்சு. என்ன பேஜ் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அமீர் அண்ணா, சைஜி மேம் ஆசார் ஃப்ரேமுக்குள்ளே கூப்பிடுங்க. சைஜி மேம் வந்து வரலைங்க, இப்போ வருவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க. அஷ்ரப் சார் இன்னும் வீட்டுக்கே வரலைங்க, வந்தால் சொல்கிறேன். எல்லாருக்கும் அண்ணா ஹாய் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே ஹாய் ஹாய். ஏடா மதுபாலா மது ஹாய். அந்த மேடம்னு நானும் சொல்கிறேன், நீங்கள் லைனில் நில்லுங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு புரியலங்க, நீங்கள் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட் ஆல்வேஸ் ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னங்க? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஹலோ ஐசு. வாங்க மேடம். ஐசு மேடம். ஐசு இப்படி பண்ணக்கூடாது. வர மாட்டேங்குதும்மா. ஏதோ அலைனா எனக்கு டீச் பண்ணிட்டு இருக்கா, இருங்க. எனக்கும் தெரிலம்மா, விட்டுருங்க. அவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க யாரும்.
யாரோ ஜாயின் பண்றாங்கன்னு பார்ப்போம். சாரி அமீர் அண்ணா, அந்த மேடம் கமெண்ட் எனக்கும் இன்னொரு எஃபிக்கும் நடக்கிற சில்லி ஃபைட்டா? இல்லைங்க, உங்களன்னு சொல்லுங்க, எல்லாரையுமே சொல்றேன் நான். விட்டுருங்க, அவங்க பாட்டுக்கு நம்மளை பத்தி கமெண்ட் போட்டுட்டு இருப்போம். நம்ம பாட்டுக்கு ஹாய் மட்டும் பெரும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. லோகேஸ்வரி ஹாய். ராகுல் சார் ஹாய் சார். அண்ணா லவ் ஃப்ரம் கன்னியாகுமரி ஹாய். Just a few, but I like you bonding. Thanks, thank you so much. தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு மெசேஜ் வந்தா பரவாயில்ல, நிறைய மெசேஜ் வந்தா எல்லாத்துக்கும் எப்படிங்க என்னால் ரிப்ளை பண்ண முடியும்? சென்னையில முத்துவை எப்படி மிஸ் பண்றீங்க? நான் முத்துக்கு கால் பண்ணிடுவேங்க டெய்லியும், 2 பேரும் ஃபோன்ல பேசிப்போம். முத்து நான் இல்லாதனால ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது இல்ல. நீங்க மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ ஃபேன்ஸ் மீட் எப்போ? எந்த யூடியூப் சேனலும் அந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவாங்க, அப்ப தெரிஞ்சு. அமீர் பொண்ணு பார்த்தாச்சா? ராகுல் சார் எனக்கு என்ன சொல்றது தெரியலையே. அமீர் ப்ரோ லவ் யூன்னு சொல்லுங்க. லவ் யூ பாவ் அமீர் ஃபேன் பேஜ். அலைனா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அலைனா குண்டா இருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணாம. ஹாய் பிரியா மட்டும் சொல்லுங்க. ஹாய் பிரியா. லார்ட் ஆஷ் ஆர் பேக். போய் புள்ளிங். ஓ லார்ட் ஆஷ். அமீர் ஒரு குட்டி டான்ஸ் போடுப்பா. போட்டுடலாம் போட்டுடலாம். வேற என்ன மேட்ருங்க எல்லாருக்கும்? வேற ஏதாவது கேட்கணுமா? லைவ் வாங்கன்னு சொன்னீங்க. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரியங்கா அக்னியர் ப்ளீஸ் சே ஹாய். ராசு ஆல்வேஸ் கீப் கலாச்சி பேங்க ஐஷு போத். அதாங்க வேலையை ஃபன் பண்ணும் ஐஷு வச்சு. சரி மாஸ்டர் கிட்ட அலைனாக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும் சொல்லு. அவங்க சொல்லு. எனக்கா எல்லாமே பிடிக்கும். ஒன்னே ஒன்று மட்டும் தான் பிடிக்காது. என்னது? என்ன திட்டிகிட்டே இருப்பேன். நேற்று நைட்டுக்குள்ள திட்டுறாங்க. எதுக்கு? ஸ்ரீலங்கா எப்போ வரீங்க? டிக்கெட் போடுங்க, நாளைக்கே வந்துடுறோம். அப்பா your t-shirt color is so cool ஆமா. அப்படியா? Thank you. Love you sir. Sir I love you too sir. பிபி contestant கிட்ட டச்ல இருக்கீங்க? எல்லாரும் கூட டச்ல இருக்காங்க. நேத்து கூட நானும் சிபியும் பேசணும் மெசேஜ்ல. நீ பேசுறது எனக்கு ஹாய் அண்ணா. ஹாய் கனின்னு சொல்லுங்க அண்ணா. ஹாய் கனி. பவுனி அக்கா பிஸியா இருப்பாங்க, இன்வைட் பண்ண வரமாட்டாங்க அவங்க. ஹாய் அண்ணா. ஹாய். ரிக்வெஸ்ட்ல வேற நிறைய மெசேஜஸ் இருக்கு. திருப்பூர் வரீங்களா அமீர்? இல்லைங்க, அந்த ஈவெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, சொன்னாங்க வரல. அலைனா சிங்க சாங் ப்ளீஸ். நான் போயிட்டு வரட்டுமா? ஆமா அமீர் என்ன ஆல்பமா வீடு ஏதோ பண்ண. ஹாய் பிரியா மட்டும். ஹாய் பிரியா, வந்தா எங்க வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா வரேன். ஹாய் திவ்யா. ஹாய் கார்த்தி. அதர் பிபி கண்டஸ்டன்ட் ஃபேமிலியை போய் பார்த்தீங்களா? நான் சென்னை போனதும் சிபியோட அப்பாவை போய் பார்க்க போறேன். நேற்று தான் பேசினேன். ஸோ நான் சென்னை போனதும் அவங்கள அப்பாவை பார்க்க போறேன். மை நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அமீர் அண்ணா உயிரே. இப்படி பேர் வச்சா எப்படிங்க நான் உங்க நேமை மென்ஷன் பண்ண முடியும்? ஹாய் அமீர் அண்ணா. அலைனா ஹாய். ஹாய் அண்ணா குழந்தைங்கள்
கொடைக்கானலா? வரேங்க சீக்கிரம் வரேன். என்ன பேஜ் நேம் சொல்லுங்க. என் பேஜ் அமீர் பாவனி BB5. எப்படி இவ்வளோ எப்படி இவ்வளோ அழகா இருக்கீங்களா? ஹாய் ரகி. கௌசி ஹாய். நான் மட்டும் சொல்றேன், நீ சொல்லு. ஹாய். அலேனா யூ லுக்கிங் டயர்ட். ஆமா, இப்பதான் பிராக்டிஸ் முடிச்சோம் தான். எப்போ சென்னை வரீங்க? 20th வரேன். அது கேட்டிருக்காது. லைவ் அப்லோட் பண்ணலாம். லைவ் அலேனா அப்லோட் பண்ணுவாங்க அவங்க பேஜ்ல. ஹாய் ஸ்வேதா. ஹாய். என்னையா டேக் பண்ணி வீடியோ பண்ணுங்க. என்ன டேக் பண்ணி? ஓ ஓகேங்க, பண்றேன். மாஸ்டர் ஒசூர் வாங்க. வரேங்க. வந்துட்டா போச்சு. சே ஹாய் திவ்யா ப்ளீஸ் ப்ரோ. ஹாய் திவ்யா. ஹாய் அண்ணா. பிபில உங்க டேர்னிங் பாயிண்ட் பத்தி சொல்லுங்க. பிபில டேர்னிங் பாயிண்டா? பிபிக்குள்ள போனதே ஒரு டேர்னிங் பாயிண்ட் தாங்க. ஐம் கெட்டிங் ஜெல்லஸ் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப். கியூட். நாங்க அப்படிதாங்க. வீட்டுக்கு வந்தா பாக்கலாமா உங்கள? டேய் பிரின்ஸே வாடா. என் பேஜ் நேம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். பாவ் அமீர் லலி. ஹாய் ப்ளீஸ் சே மை நேம். அண்ணா கார்த்திகா. கேட்க நல்லா தாங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்துருங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்துருங்க பாருங்க. அதெல்லாம் தூக்கம் வருது. ஒரு 2 ரவுண்ட் ஓட்டு. அப்போ யூ ஹேவ் க்ரூம்ட் அப் ஸோ வெல். தேங்க்யூ ஸோ மச் கவி. நான் டுமாரோ மை பர்த்டே விஷ். ஹாப்பி பர்த்டே. உங்க பேரு டெவில் குயின் வச்சிருக்கீங்க, நான் அப்படியே விஷ் பண்ணோம். மிர்வா ஐ லைக் யூ ஸோ மச், வெரி இன்ஸ்பைர் டு. தேங்க்யூ ஸோ மச். பாண்டிச்சேரி வருவீங்களா? வரேன். ப்ளீஸ் நேம் ப்ளீஸ். ஃபாத்திமா. நோ மாஸ்டர், நீங்க ஊட்டிலே இருங்க, அப்பதான் கேக்குறது பண்றீங்க. ஓ அப்படி வரீங்க. ஊட்டியில நான் 20th வரைக்கும் தாங்க இருப்பேன். அதுக்கப்புறம் சென்னை போயிடுவேன், ஒர்க் இருக்கு. ஊட்டி வாங்க. ஊட்டி வந்து மீட் பண்ணலாம். அனிதா ஹாய். அசீன் ஹாய். சைஜி மேம் ப்ளீஸ். அச்சு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கேளுங்க. இன்னும் ஒரு முடிச்சுப்போம் லைவை. சூப்பர் ப்ரோ மூவிஸ் வெயிட்டிங். கிடைச்சா நல்லா இருக்குங்க. உங்க போட்டோ ஷூட் ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம். வெயிட்டிங். ஓகேங்க ஷூர், வந்துச்சுன்னா ரிலீஸ் பண்றேன். ஓகே. என் நேம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. லக்கி கேர்ள் ஹாய். அண்ணா நீங்க செலிபிரிட்டினால அதர்ஸ் சென்ட் ரிக்வெஸ்ட் டு பி. அம்மா செலிபிரிட்டி எல்லாம் இல்லைங்க, வாங்க நம்ம மீட் பண்ணலாம். இதுல என்ன இருக்கு? நான் பொண்ணு பார்த்தாச்சு சொன்னீங்க, யார் அந்த பொண்ணு? லைவ்ல சொல்லுங்க. எல்லாத்துலயும் சொல்லியாச்சு, மறுபடியும் அந்த யார் அந்த பொண்ணு? பியக்கா பாவனி சிபி அபிஷேக் எல்லாரும் சேர்ந்து ஆல்பம் சாங் எடுக்கலாம்ல. எடுத்துடலாங்க. எல்லாரும் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா எடுத்துடலாம். எல்லாரும் பிஸியா இருக்காங்க. லைவ் சேவ் பண்றேங்க, சேவ் பண்ணி போடுறேன் நான். அலைனா கியூட்டே. ஐயோ வெக்கத்தப்பா. வெளியில இருக்காங்க. ஆய் ஷமு சொல்லிட்டேன். ஓகே ஃபைனலா அதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சொன்னதே தான், பார்க்கலன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க.
அந்த மற்றவங்கலாம் ட்விட்டரில் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் ஏதாவது நெகட்டிவாக போட்டாங்கன்னா நீங்கள் அதுக்காக ரியாக்ட் பண்ணி வேறு எந்த போஸ்ட்டும் போட வேணாம். அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, அப்படியே போக விட்டுருங்க ஜாலியாக. சரியா? நானும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஒரு நாள் கண்டிப்பாக வரேங்க அவங்க கூட, பாவனி கூட ஒரு நாள் கண்டிப்பாக லைவ் வரேன். அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஓகே சொன்னாங்கன்னா வரேன். சுத்தி பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னா? ஸ்ருதியும் நானும் அதிகமாக பேசிக்கிட்டது இல்லைங்க. எனக்கு அவங்கள பற்றி நானும் அவங்களும் அவ்வளோ க்ளோஸாக இருந்ததில்லை. பிபி5ல உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் சொல்லுங்கள்? எல்லாருமே என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் தான். பிரியங்கா அக்கா, பாவனி, ராஜு, சிபி, அஷ்ரப், எல்லாரும் அப்பா, ஹாய் அலேனா. எல்லாருமே என்னோட ஃபேவரட் தாங்க. அண்ணாச்சி கூட எனக்கு பிடிக்கும். என் பேர் அலேனா முத்து. நான் உங்களை மீட் பண்ணணும், வாங்க மீட் பண்ணுவோம். தாராளமாக மீட் பண்ணலாம். ஆல் ஃபைன், எல்லாருமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க ஆஃப்டர் பிக் பாஸ். லாவண்யா ஹாய், பாய் பாய், see you. ஓகே பாய். முத்து சோ கியூட். முத்து எப்பவுமே கியூட்டுங்க. எங்க மென்ஷன் பண்ணா டிஎம் பார்க்குறீங்க, மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ட்ரிக் எப்படி அமீரே? நல்லா இருக்குங்க. ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ, டோன்ட் வரி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. சைஜி மேம் வெளியில இருக்காங்க, அவங்க பிஸியா ஒர்க்ல இருக்காங்க, தனியாக லைவ் வருவாங்க. ஓகே கைஸ், see you in next live. நான் சென்னை போயிட்டேன்னா ஒர்க் இருக்கும். ஸோ அலையா பார்த்துக்கங்க. பாய். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பாண்டிராஜ் இயக்கத்தில் சூர்யா, பிரியங்கா அருள்மோகன், சத்யராஜ் நடிக்கும் எதற்கும் துணிந்தவன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். VGP Marine Kingdom, Chennai.